ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் அவரது கூட்டத்தின் தலைவரான மகாராஜ் என்ற பெருமை வாய்ந்த யானை வாழ்ந்து வந்தது. அவரது வலிமைக்காக அறியப்பட்ட மகாராஜ் சிறிய உயிரினங்களின் தேவைகளை அடிக்கடி புறக்கணித்தார். அதே காட்டில் சிந்து என்ற சிறிய ஆனால் புத்திசாலி எலி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் யானைகள் உணவு தேடி காட்டில் சுற்றித் திரிந்தன. தங்கள் பாதையில் உள்ள வளைவுகளையும் கூடுகளையும் மிதித்தன. சிந்துவின் வீடும் அழிக்கப்பட்டது. கோபமடைந்த சிந்து மகாராஜை அணுகி, "ஓ வல்லவனே, உனது பலம் பெரிது. ஆனால் உனது கவனக்குறைவு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சிறிய உயிர்கள் கூட முக்கியம்" என்றது. மகாராஜ் சிரித்துவிட்டு, "உன்னைப் போன்ற ஒரு சிறிய உயிரினம் என்ன செய்ய முடியும்?" சிந்து நிதானமாக, "ஒரு நாள் சிறியது கூட எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள்." சில நாட்களுக்குப் பிறகு மகாராஜும் அவரது கூட்டமும் வேட்டைக்காரர்கள் வைத்த வலையில் சிக்கின. தடிமனான கயிறு அவற்றை இறுக்கமாகப் பிணைத்தன. மேலும் அவற்றின் வலிமை இருந்தபோதிலும் அவர்களால் விடுபட முடியவில்லை. யானைகள் உதவிக்காக எக்காளமிட்டன. அவற்றின் அழுகை காடு முழுவதும் எதிரொலித்தது. சிந்து அவர்களின் வேண்டுகோளைக் கேட்டு தன் சக எலிகளைக் கூட்டினான். எலிகள் அயராது உழைத்து கயிறுகளைக் கடித்துக் கொண்டிருந்தன. சிறிது சிறிதாக யானைகள் விடுவிக்கப்பட்டன. மகாராஜ் சிந்துவைப் பார்த்து, "நீ எங்களைக் காப்பாற்றினாய். நான் உன்னை கேலி செய்தது தவறு" என்றது. சிந்து சிரித்துக்கொண்டே பதிலளித்தது, "பெரிய அல்லது சிறிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மதிப்பு உண்டு. கருணையும் மரியாதையும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும்" என்றது. அன்று முதல் மகாராஜும் அவரது மந்தைகளும் அனைத்து உயிரினங்களையும் கவனமாக நடத்தினார்கள். மேலும் காடு அமைதியாக செழித்தது. நீதி சிறியது கூட வலிமை மிக்கவர்களுக்கு உதவ முடியும். பணிவும் கருணையும் மரியாதை மற்றும் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும்.